நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, இந்த சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற காலத்திலே, என்னமோ மனம் இதெல்லாம் சொல்ல வேணும் என்று நினைத்து சொல்லுகிறேன். சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற காலத்திலே இந்த பாடசாலைக்கு அந்த காலத்திலே இந்த அம்மைப்பால் ஊசி குத்த வருவார்கள். இந்த முதியவர்களுக்கு தெரியும், அம்மைப்பால் ஊசி போட வருவார்கள். அது என்ன செய்வார்கள் என்றால், ஒரு தீபம் ஏற்றி அதுல ஊசியை சுட வச்சு குத்துவார்கள். அநியாயத்துக்கு என்ன பண்ணுவார்கள் என்றால், எல்லா மாணவர்களையும் இப்படி வரிசையா விட்டுருவார்கள். அங்க வச்சு குத்துவான். நெருப்புல சுடுறத பார்ப்போம், இது பண்றத பார்ப்போம். அப்போ என்ன நடக்கும் என்றால், முதல் ஒருத்தனுக்கு குத்தினோன்னா அவன் ஊன்னுவான். அவனுக்கு அவ்வளவுதான் வலி. இந்த கடைசியா இருக்கிறவன் பாருங்க, ஒவ்வொருத்தரவனுக்கு குத்துற பொழுதும் இவனுக்கு வலி. குத்தின பிறகுதான் பார்ப்பான், இவ்வளவுக்கு தான் நான் கஷ்டப்பட்டேன். இதுதான் விதியை வெல்வது. விதியை வெல்வதால் ஒரு பயனும் இல்லை. அது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அனுபவித்து முடித்து விட்டீர்களானால் நிம்மதியாக இருக்கலாம். ஒருவனுக்கு ஜெயிலிலே தண்டனை போட்டாகிவிட்டது, இருக்க முடியாது என்று தப்ப நினைத்தால் தப்பி விடலாம். அம்பிட்டால் இந்த தண்டனையோடு சேர்ந்து தப்பியதற்கும் சேர்ந்து தண்டனை பெற வேண்டும். ஆகவே விதியை வெல்ல முடியுமா என்றால் முடியும், முடியாதா என்றால் முடியாது, செய்யலாம் செய்ய முடியாது என்பதே பதில் என்பதை சொல்லிவிட்டு இனி மகாபாரத கதைக்குள்ளே நுழைகிறேன். வைசம்பாயினர் ஜனமேஜயனுக்கு இந்த கதையை சொல்கிறார் என்ற செய்தியிலே நேற்று தொடங்கினேன். சந்திர வம்சத்திலே வந்த அரசர்கள் பல பேர் பெருமைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். அதே நேரத்திலே அந்த அரசர்களுடைய வரலாற்றிலே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு இழுக்கும் இருந்தது. அதை நாங்கள் எப்படி விளங்க வேண்டும் என்றால், சந்திரன் வளர்புரை காலத்திலே ஒளி வீசிக்கொண்டே போவான், பிறகு தேய்புரை காலத்திலே ஒளி குறைந்து போய் இருளாகி விடுவான். சந்திரனிலே ஒளியும் உண்டு, இருளும் உண்டு. சூரியனிலே அப்படி இல்லை. அதனால்தான் சூரிய வம்சத்தை கதையாக இருந்த ராமாயணத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களாகவே இருந்தார்கள். அங்கே கீழ்மை இல்லை. அந்த கதையிலே கீழ்மை செய்த சில பாத்திரங்கள் வந்தன. அவர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் சந்திர வம்சத்திலே வந்த அரசர்களிடம் உயர்வும் இருந்தது, தாழ்வும் இருந்தது. நேற்று உங்களுக்கு சொன்னேன், சந்திரனே அப்படித்தான் இருந்தான். தன் குலகுருவிடம் பாடம் கற்க போய் குலகுருவினுடைய மனைவியை அனுபவித்து அவனுக்கு ஒரு புதல்வனை பெற்றுக் கொண்டவன் இந்த சந்திரன். வளர்ச்சி தேய்ச்சி அவர்கள் எல்லாரும் இருந்தது. நேற்று நகுசனுடைய கதை உங்களுக்கு சொன்னேன். நகுசன் என்கின்றவன் தேவேந்திர பதவி அடைந்து 100 யாகம் செய்து தேவேந்திர பகுதி அடைந்தான். அங்கே போய் இந்திராணியை அடைய வேண்டும் என்று விரும்பி அகத்தியர்களிடம் சாபம் பெற்று பாம்பாக பூமியில் விழுந்தான். இந்த நகுசனுக்கு புதல்வனாக பிறந்தவன் யயாதி. அந்த ஒரு கதையை மட்டும் சொல்லிவிட்டு காவியத்துக்குள்ளே நேராக நுழைகிறேன். அது கட்டாயமாக நமக்கு பாடம் தருகிற ஒரு செய்தி. இந்த யயாதி அசுர குருவாகிய வெள்ளியினுடைய மகளை திருமணம் செய்தார். அந்த காலத்திலே அசுரர்கள் தேவர்கள் என்று 2 பிரிவாக இருந்தார்கள். அசுரர்களுக்கு தேவர்களை பிடிக்காது, தேவர்களுக்கு அசுரர்களை பிடிக்காது. தேவர்கள் தங்களுக்கு குலகுருவாக வியாழனை வைத்துக் கொண்டார்கள், பிரகஸ்பதியை வைத்துக் கொண்டார்கள். அசுரர்கள் தங்களுடைய குலகுருவாக வெள்ளியை, சுக்கராச்சாரியாரை வைத்துக் கொண்டார்கள். இந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மகள், அவளுக்கு தேவயானி என்று பெயர். இந்த யயாதி தேவயானியை திருமணம் செய்தான். அதை சொல்லத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். சந்திர வம்சத்திலே இந்த நகுசனுக்கு அடுத்ததாக வந்தவனாகிய யயாதி தேவயானியை திருமணம் செய்கிறார். இதற்கிடையிலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை. அதனால்தான் பால்கடல் கடைந்து அமிர்தம் எடுக்க புறப்பட்டார்கள். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை என்றால் அது அன்றைக்கு நடந்தது என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை என்றால் அசுர தேவ யுத்தம் தான். இலங்கையில சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் யுத்தம் என்றால் அசுர தேவ யுத்தம் தான். ரஷ்யாவிலே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் என்றால் அசுர தேவ யுத்தம். எப்பொழுதும் ஒரு பக்கம் தீமை, ஒரு பக்கம் நன்மை இருந்து கொண்டிருந்தால் அது மோதிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த அசுரர்கள் தங்களுக்கு இந்த கிரகங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவராகிய வெள்ளியை, சுக்கராச்சாரியாரை தங்களுக்கு குருவாக ஆக்கி கொண்டார்கள். குரு வாய்ப்பது ஒருவருக்கு கிடைக்கிற பாக்கியம். தேவர்கள் அங்கே இருந்த வியாழ பகவானை, தங்களுக்கு பிரகஸ்பதி என்று சொல்லப்படுகிற வியாழ பகவானை, அவரைத்தான் குரு என்று நாங்கள் வணங்குகிறோம், அவரை தங்களுக்கு குருவாக ஆக்கி கொண்டார்கள். குரு என்றால் என்ன செய்வார்? வழி சொல்லி கொடுப்பார். சண்டையிலே வெல்வதற்கு கூட அந்த காலத்திலே குருமார் தான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொடுப்பார்கள். ஒரு அரசன் எப்படி நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் வேலையிலே 2 பேர் இருக்கிறார்கள். ஒருத்தன் அமைச்சன், அடுத்தவன் அந்தணன் என்று சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 2 பேரும் இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டால், தேவகுலம் அழிந்து கொண்டே இருந்தது. அசுரகுலத்திடம் அழிவை காணவில்லை. சண்டை நடக்கும். இந்த பக்கத்துல 10 பேர் சாவார்கள், இந்த பக்கத்திலே 10 பேர் சாவார்கள்.
ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அசுரர்கள் எல்லாரும் உசிர்த்து எழும்பி நிற்பார்கள். செத்த தேவர்கள் இறந்தவர்கள் தான். இது அமிர்தம் குடிப்பதற்கு முன்பான கதை சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறந்தவர்கள் தான். இது எப்படி நடக்கிறது? இறந்த அசுரர்கள் எல்லாம் எப்படி எழும்புகிறார்கள் என்று புரியவில்லை. இதை எப்படி எழும்புகிறார்கள் என்று ஒரு நாள் இந்த தேவேந்திரன், தேவர்களுக்கு தலைவனாகிய தேவேந்திரன் தன்னுடைய குருவாகிய பிரகஸ்பதியை வந்து கேட்டான். சுவாமி, எங்கள் பக்கத்திலே அழிகிறவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அசுரர்கள் அழிந்தாலும் அடுத்த நாள் அத்தனை பேரும் வந்து நிற்கிறார்கள். என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டான். தேவகுரு அவனை பார்த்து, மகனே, நீ சொல்வது உண்மை. இறந்து போகிற அவர்கள் அடுத்த நாள் போர்க்களத்திலே வந்து நிற்கிறார்கள் என்று சொல்கிறாயே, அது உண்மை. அவர்கள் எப்படி நிற்கிறார்கள் என்ற ரகசியத்தை உனக்கு நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய சுக்கிராச்சாரியர் இருக்கிறாரே, நானும் அவரும் சமப்பட்ட குருமார்கள் தான். ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாத ஒரு மந்திரம் தெரிந்திருக்கிறது. தவ வலிமையினாலே ஒரு மந்திரத்தை பெற்றிருக்கிறார். அது என்ன மந்திரம் சுவாமி என்று இந்திரன் கேட்டான். சஞ்சீவினி மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரம் சுக்கிராச்சாரியார், இந்த உலகத்திலேயே சுக்கிராச்சாரியாருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன அப்படி முக்கியமான மந்திரமா என்று இந்திரன் கேட்டார். அதுக்கு பிரகஸ்பதி சொன்னார், மகனே, அந்த மந்திரத்தை சொன்னால் செத்தவன் உயிர்ப்பான். இந்த மந்திரம் அந்த அசுரகுருவுக்கு தெரிகிறது, எனக்கு தெரியவில்லை. அதனால் தான் போர்க்களத்திலே சாகிற அத்தனை பேருக்கும் அடுத்த நாளே அவர் அந்த மந்திரத்தை சொல்லி அரக்கர்களை உயிர்ப்பித்து விடுகிறார். என்னாலே உயிர்ப்பிக்க முடியவில்லை. உண்மையை ஒத்துக்கொண்டார். தேவேந்திரன் பார்த்தான், ஐயோ, அப்படியா? இப்படி ஒரு மந்திரம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் எங்கள் தேவகுலம் அழிய போகிறதே. சுவாமி, நீங்கள் ஏதாவது செய்து இந்த மந்திரத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்டான். பெற்றுக்கொள்ள மாட்டீர்களா? வியாழ பகவான் சிரித்தார். அப்படி அந்த மந்திரத்தை பெற முடியும் என்றால் நான் பெற்றிருக்க மாட்டேனா அப்பா? அது எனக்கு கிடைக்கவில்லை. அது கிடைக்கிற தகுதி எனக்கு இல்லை. அதனாலே அந்த மந்திரம் எனக்கு வராது என்றார். தேவேந்திரன் கவலைப்பட்டான். என்ன செய்யலாம் சுவாமி என்று யோசித்தான். எல்லா தேவர்களும் கூடி ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்து ஒரு முடிவு கட்டினார்கள். என்னவென்றால், யாராவது ஒரு கெட்டிக்காரனை அனுப்பி அசுரகுருவிடம் மாணவனாக சேர்ப்பித்து எப்படியும் அவரிடம் இருக்கக்கூடியதாகிய அந்த சஞ்சீவினி மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டார். யாரை அனுப்புவது? அசுரகுலத்திடம் போக முடியுமா? தேவகுலத்திலே இருந்து ஒருவன் வருகிறான் என்றால் அசுரர்கள் விடுவார்களா? ஏற்கனவே அவர்களுக்கு தேவர்களை கண்டாலே ஆகாது. தங்களுடைய குலகுரு சஞ்சீவினி மந்திரத்தை தனியே வைத்திருக்கிறபடியால் தான் தாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதும் தெரியும். இப்போ தேவர்களிலே இருந்து ஒருவன் அங்கே வந்து அசுரகுருவிடம் சிஷியனாக சேர்ந்து இந்த சஞ்சீவினி மந்திரத்தை பெறப்போகிறான் என்றால் அவர்கள் விட்டு விடுவார்களா? யாரும் போக அஞ்சினார்கள். நாங்கள் மாட்டோம் என்று விட்டார். தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஆளையால் பார்க்கிறார்கள். நான் மாட்டேன் எல்லாரும் ஒதுங்கி விட்டார். கடைசியாக இந்திரன் பார்த்தான். அங்கே இருந்த தேவகுருவினுடைய மைந்தன், அவனுக்கு கசன் என்று பெயர். தேவகுருவினுடைய மைந்தன், வியாழனுடைய மைந்தன். ரொம்ப அழகானவன், ரொம்ப அறிவானவன், ஞானஸ்தன், இளைஞன். அவனை பார்த்து இந்திரன், கசனே இங்கே வா என்று கூப்பிட்டார். இப்போ இந்த தேவகுரு வியாழனுடைய புதல்வன் கிட்டடியிலே போனான். அப்பனே, உன் தந்தைக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாம் உனக்குத்தான் இருக்கிறது. இந்த தேவர்களுக்கு வேறு வேறு ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆனால் வித்தை பயில்வதிலே உன் தந்தைக்கு நிகராக இருக்கக்கூடியவன் நீ ஒருத்தன் தான். இந்த தேவகுலம் தப்பிக்க வேண்டுமானால் நீதான் போய் அசுரகுருவிடம் மாணவனாக சேர்ந்து அந்த சஞ்சீவினி மந்திரத்தை பெற்றுக்கொண்டு வந்து தேவகுலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா தேவர்களுமாக அவனை வணங்கினார். கசன்பாடு சங்கடமாக போய்விட்டது. இந்த பெரிய தேவர்கள் யாரும் போக தயங்குகிறார்கள், என்னை போக சொல்கிறார்களே என்று நினைத்தான். ஆனால் ஒரு வித்தை உள்ளவனுக்கு தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டியது கடமை. இவ்வளவு பெரிய தேவர்கள் எல்லாம் தன் காலில் விழுந்து வணங்குகிறார்களே, இந்த சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு வரும்படி கேட்கிறார்களே, சரி, என்னதான் தீமை நடந்தாலும் நான் அதை பெற்று வருவேன் என்று சொல்லிவிட்டு கசன் நேராக அந்த அசுரகுலர் இருக்கிற பகுதிக்கு போனான். ஒரு நல்ல கல்வியாளனுடைய வேலை இது. ஆபத்து வரும் என்று தெரிந்தாலும் தன் இனத்துக்கு நன்மை வருமானால் அந்த கல்வியை பெற்று அந்த இனத்தை காப்பாற்ற வேண்டியது ஒரு கல்வியாளனுடைய கடமை. அதனாலே அவர் என்ன செய்தார்? நேராக அந்த பையன் போனான். ஒருவரும் அசுரர்கள் பார்க்காத நேரமாக பார்த்து நேராக சுக்கிராச்சாரியார் வீட்டுக்கு போய்விட்டான். சுக்கிராச்சாரியார் வீட்டுக்கு போனால் போய் வணங்கினான். அவருக்கு தெரிந்தது தேவகுருவினுடைய பிள்ளைதான் வந்திருக்கிறான், அவர் அசுரகுரு. என்னப்பா, ஏன் வந்து வணங்குகிறாய் என்று அவர் கேட்டார். சுவாமி, என்னை நீங்கள் உங்களுடைய மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் உங்களிடம் நான் வந்து சரணடைந்திருக்கிறேன் என்று காலிலே விழுந்து கும்பிட்டார். இப்போ அசுரகுருபாடு சங்கடமாக போய்விட்டது. ஏனென்றால் அவரும் கல்வி கற்றுவர் அல்லவா, வித்தை தெரிந்தவர் அல்லவா.
எந்த ஒரு மாணவனாவது வந்து தன் காலிலே விழுந்து எனக்கு பாடம் சொல்லி தாருங்கள் என்று கேட்டால் ஒரு நல்ல ஆசிரியன் பாடம் சொல்லி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதான் அனுபூதியிலே சொல்லுகிறார் அருணகிரிநாதர், கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளீகுவையோ. வஞ்சனை உள்ள கல்வியாளர்களிடம் என்னை விட்டு விடாதே என்று கேட்கிறார். தங்களிடம் இருக்கிற வித்தையை ஒளித்து வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் தான் கரவாகிய கல்வியுளார். ஒரு தக்க மாணவன் வந்து நிற்கிறான். ஒரு நல்ல ஆசிரியனுக்கு அப்படி ஒரு நல்ல மாணவன் கிடைப்பது என்பது ஒரு பெருமை. தேவகுருவினுடைய பிள்ளை அவரிடம் படிக்காமல் தன்னிடம் வந்து என்னை மாணவனாக ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார். அசுரகுருவுக்கு மனம் மகிழுமா மகிழாதா? நான் உங்களை கேட்கிறேன். யார் எதிரி என்று கருதுகிறார்களோ அந்த பிள்ளை வந்து கேட்கிறது, என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்திலே சுக்கராச்சாரியாருக்கு தெரிந்தது, இவன் திட்டமிட்டு தான் வந்திருக்கிறான். தேவர்கள் எல்லாரும் திட்டமிட்டு தான் இவனை அனுப்பி இருக்கிறார்கள். என்னிடம் இருக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை இவன் எப்படியாவது கவர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவன் வந்து பணிவோடு வணங்குகிறான். வித்தை சொல்லித்தா என்று கேட்கிறான். சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லித்தா என்று கேட்கவில்லை. உங்களிடம் பாடம் பயில போகிறேன் என்று கேட்கிறவனுக்கு நான் பாடம் சொல்லித்தானே கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவராகிய சுக்கராச்சாரியார், சரி உன்னை நான் மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டார், நான் சொன்னால்தானே நீ சஞ்சீவினி மந்திரத்தை படிக்க முடியும், கடைசி வரை நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன். இதை மனதுக்குள்ளே ஒரு பிரமாணமாக எடுத்துக்கொண்டு அவனை மாணவனாக சேர்த்தார். ஒரு நல்லாசிரியனுடைய கடமை அது. அவன் ஒரு மாணவன் கேட்டால் கொடுக்க வேண்டும். இந்த கசன் அவருக்கு மாணவனாக சேர்ந்தான். பணிவிடைகள் ரொம்ப அழகாக செய்தான். காலையிலே எழுந்த நேரம் தொடக்கம் மாலை வரை அவருக்கு கால் பிடித்து விடுவான், கை பிடித்து விடுவான், அவருடைய உடைகளை தோய்த்து போடுவான், அவருக்கு உணவெடுத்து வைப்பான், அவர் படுக்குகிற பொழுது விசுக்குவான். குருகுல கல்வி என்பது அந்த காலத்திலே அப்படித்தான் இருந்தது. இப்ப வெள்ளக்காரர்களுடைய படிப்பு வந்த பிறகுதான் ஆசிரியர்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. குருகுல கல்வி என்றால் மாணவனை கொண்டு போய் ஆசிரியரிடமே விட்டு விடுவார்கள். அப்படிதான் அந்த காலத்து படிப்பு இருந்தது. இன்றைக்கு அதை கிண்டல் பண்ணுகிறார்கள், ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு காரணம் இருக்கிறது. நம் பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. நான் சொன்னேனே, முக்குணங்கள் என்று நமக்குள்ளே 3 குணங்கள் மாறி மாறி வேலை செய்கின்றன. சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள் மாறி மாறி வேலை செய்கின்றன. அப்படி வேலை செய்கிற பொழுது எப்போதாவது ஒரு தரம் சாத்வீகம் வேலை செய்யும், எப்போதாவது ஒரு தரம் ராஜசம் வேலை செய்யும், எப்பொழுதாவது ஒரு தரம் தாமசம் வேலை செய்யும். இந்த 3ம் வேலை செய்கிறது. ஒரு நாளிலே எடுத்து பார்த்தீர்கள், பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், நான் முதல் நாள் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, இந்த பஞ்சாங்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை கையிலே எடுத்து நாங்கள் பார்க்கிறதே இல்லை. அதை யாராவது சாத்திரிமார் பார்த்தா சரி. 5 அங்கங்களை பற்றி கணிதத்திலே சொல்லி இருக்கிறார்கள். பஞ்சாங்கத்தை தட்டி பார்த்தீர்களானால் அதிலே உள்ளே முக்குண வேளை என்று ஒன்று போட்டிருக்கிறார். முக்குண வேளை. அந்த முக்குண வேளை என்றால் என்னவென்றால், இன்ன திகதி இன்ன கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே இன்ன நேரத்திலே இருந்து இன்ன நேரம் வரையும் இன்ன குணம் வேலை செய்யும், இன்ன நேரத்திலே இருந்து இன்ன நேரம் வரையும் இன்ன குணம் வேலை செய்யும் என்று அட்டவணை பண்ணி இருக்கிறார். இப்ப நீங்க எந்த கிழமை, என்ன கிழமையில பிறந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரிந்தால் அந்த அட்டவணையை பார்த்தீர்கள்னால், இன்ன கிழமையிலே நீங்க பிறந்த நேரம் தெரிந்தால் அந்த அட்டவணையை பார்த்தால் உங்களுக்கான அடிப்படை குணம் எது என்று தெரியும். இன்றைக்கு போனவனே எல்லாரும் பஞ்சாங்கத்தை அட்ட போகிறீர்கள். தெரிந்து கொள்வது நல்லது. அது அடிப்படை குணமே தவிர உங்களுக்கும் எவருக்கும் குணம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இப்ப பாருங்க, ராத்திரி யாராவது ஒருத்தர் மேலே எங்களுக்கு பகை வந்து விட்டது என்று வையுங்க, அல்லது கோபம். ராத்திரி படுக்கிற பொழுது நினைத்து கொண்டு படுக்கிறேன், வெடியட்டும் அவனுக்கு நான் போய் அவனை நான் ஒரு உண்டு இல்லை என்று பண்ணி விடுகிறேன் என்று முடிவு பண்ணி கொண்டு படுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காலையில எழும்பினால் அதெல்லாம் வேண்டாம், நாம நம்ம வேலையை பார்ப்போம் என்று முடிவு பண்ணுகிறோம். இப்ப உங்க சயின்ஸின் படி நான் சொல்லுகிறேன் பாருங்க, ராத்திரி இதை முடிவு செய்தது எது? அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்று முடிவு செய்தது இந்த தலைக்குள்ளே இருக்கிற புத்தி. அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். காலையிலே எழும்பினால் வேணாம் அவனை விட்டு விடலாம் என்று நினைக்கிறதே அது எது? அதே புத்தி. அப்ப ராத்திரி புத்தியை மாத்தி வச்சார்களா யாராவது? ராத்திரி நினைத்த அவனுக்கு தண்டனை செய்ய வேண்டும் என்று நினைத்த அதே புத்தி காலையிலே ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. ஏன் தெரியுமா? ராத்திரி இருந்த குணம் வேறு, காலையிலே வேற குணம் வந்தவுடனே அந்த மாற்றம் வந்து விடுகிறது. அதான் முக்குணம். இந்த முக்குண ரகசியத்தை மட்டும் தெரிந்து கொண்டீர்களானால் வாழ்க்கையிலே நீங்கள் எங்கேயோ போய்விடுவீர்கள். வாழ்க்கையிலே எங்கேயோ போய்விடுவீர்கள். இந்த 3 குணம், சாத்விக குணம் என்றால் என்ன என்று சொல்கிறேன். சாத்விக குணம் நல்ல இயல்புகளை எல்லாம் தருகிற குணத்துக்கு சாத்விக குணம் என்று பெயர்.
இப்ப சொல்லுகிறார்களே, போனோடனே சேக்கு எழுதினார், கை எழுதி போட்டார், கொடை தந்தார் என்று சொல்கிறார்களே, அது அவர்களுடைய சாத்வீக குணம். இதுதான் நல்லது தர்மம் செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், ஒருவருக்கு துன்பம் செய்ய, இப்படி நல்லியல்புகள் வந்தால் அது சாத்வீக குணத்திலே தான் அது வரும். ராஜச குணம் என்ன செய்யும் என்றால் உற்சாகத்தை தரும். ராஜச குணம் இன்றைக்கு சில நான் வீட்டு மாணவர்களுக்கு சொல்றது உண்டு. சில நேரத்திலே வீட்டிலே ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு அப்பா ஒரு இடத்துல உட்கார மாட்டார். இதை கொண்டு வா, என்ன வீடெல்லாம் அழுக்கா இருக்கு, நான் தூசு தட்டுவேன்னுவார், நான் வீட்டை கூட்டுறேன் என்னுவார், அந்த இதெல்லாம் சேர் பண்றேன், உனக்கு பாத்திரத்தை கூட நானே விலைக்கு கொடுக்குறேன் என்பார். யாரு? இந்த அப்பா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு புருஷன் கிடைச்சானே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா இதெல்லாம் தயார் பண்ணி வைப்பா, இவர் வந்து கழுவுவார் என்று. அவர் போய் ஈசிஆர்ல படுத்துருவார். போன ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் பண்ணினீங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டீங்களாண்டா? பண்ண மாட்டார். எங்களுக்கு அப்பா மேல கோபம் வரும். இந்த அம்மாவுக்கு இது போன ஞாயிற்றுக்கிழமை இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணாரே, இப்ப பண்றாரு இல்லையா? என்ன காரணம் என்றால், போன ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ராஜசம் வேலை செய்தது, அதனால வேலை செய்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை தாமசமா போய்விட்டது, வேலை செய்ய மாட்டார், படுத்துருவார். இது இரண்டாவது குணம், ராஜச குணம். மூன்றாவது குணம் தாமச குணம். தாமச குணம் தீய எண்ணங்களுக்கெல்லாம் தாமச குணம் தான் காரணம். மயக்கமும் காமமும் இரவிலே தான், தாமச குணத்திலே தான் உருவாகும். இதை கடவுள், நான் இது பற்றி சொல்வதானால் ஒரு 7 நாள் தொடர் சொற்பொழிவு இந்த குணத்தை பற்றி மட்டும் பேசலாம். இந்த குணம் என்ன செய்யும் என்று கேட்டால், நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு நாளிலே கடவுள் ஒரு நாளையே முக்குணமாக பிரித்து வைத்திருக்கிறார். இந்த சாத்விக குணத்துக்கு நிறம் வெண்மை, ராஜச குணத்துக்கு நிறம் செம்மை, தாமச குணத்துக்கு நிறம் கருமை. இந்த 3 நிறம் இருக்கிறது. ஆகவே நம் ஞானிகள் இந்த நிறத்தை கூட கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் குணத்துக்கு. நீங்கள் பாருங்கள், காலையிலே ஒரு 6-7 மணிக்கு எழும்புங்கள், எழும்ப முடிந்தால் எழும்புங்கள். பல பேருக்கு ஏர்லி மார்னிங் 9:30 எழும்பி அந்த 6 மணிக்கு எழும்பி போய் வெளியிலே நின்று சூரியன் இருக்கிற பக்கமாக பார்த்து கண்ணை மூடுங்கள். இப்படி உள்ளே ஒரு 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 நிறம் தெரியுமல்லவா, அது வெண்மையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு நாளைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கு. பிறகு ஒரு 10-11 மணி ஆகுதுன்னு வைங்க. 11 மணி ஆகுற பொழுது திருப்பி ஒரு தரம் வெளியில போய் சூரியனை பார்த்து கண்ணை மூடுங்க. இப்ப அந்த கலர் சிவப்பா தெரியும். மத்தியானம் 10 மணிக்கு மேல மத்தியானம் வந்தோடனே அந்த கலர் சிவப்பா மாறிடும். காலையில பார்த்தா அதே சூரிய வெளிச்சம் காலையிலே வெண்மையாக தெரிந்து கண்ணை மூடி பார்த்தால் மாலை மதியத்திலே சிவப்பாக தெரியும். இதே மாலை 5 மணி 6 மணிக்கு பிறகு போய் கண்ணை மூடி பாருங்கள், கருமை நிறம் கண்ணுக்குள்ளே வரும். இதை வைத்துத்தான் ஞானியர்கள் முக்குணத்தை கண்டுபிடித்தார்கள். அதனாலேதான் சுவாமி கும்பிடுவதற்கு படிப்பதற்கு காலை நேரத்தை ஒதுக்கு என்று நம் பெரியவர்கள் சொன்னார். விடிகாலை நேரத்தை நாங்கள் வீணாக்குகிறோம். பிரம்ம முகூர்த்தம் என்று ஒரு முகூர்த்தம் சொல்கிறார்கள். 3:30 மணிக்கு எழும்பி படித்து பாருங்கள், சாமி கும்பிட்டு பாருங்கள், அதனுடைய பயன் என்ன என்று தெரியும். இதெல்லாம் நடக்கக்கூடிய கதையா? எழும்பி பாருங்க. அந்த விடிகாலையிலே எழும்புகிறதுதான் இளமையில் கல் என்று சொன்னார்களே, அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், நேர காலத்துக்கு படிக்க வேண்டும், நேர காலத்துக்கு சுவாமி கும்பிட வேண்டும். நீங்கள் மதிய நேரத்திலே 5 மணி நேரம் கும்பிடுகிற பயன் அந்த அதிகாலை நேரத்திலே 5 நிமிஷத்திலே வந்துவிடும். அதான் காலை பொழுது. இது மதியம், அதுக்கு பிறகு இரவு. இப்பவும் பாருங்க, இந்த இப்பவும் இந்த பாடசாலைகளிலே யூனிஃபார்ம் என்று வச்சுவிட்டா என்ன கலர் வைக்கிறார்கள் பாருங்கள், ஒயிட் கலர் தான். இப்ப இந்த வெளிநாட்டுக்காரன் வேற ஏதோ கலர் வைக்கிறார். ஏனென்றால் வெண்மைதான் கல்விக்கான அடிப்படை கலர். அதனாலேதான் சரஸ்வதிக்கு வெள்ளை நிறம். முயற்சியினாலேதான் செல்வம் வரும். அந்த செல்வத்துக்குரிய லட்சுமிக்கு சிவப்பு நிறம். இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ணி வச்சிருக்கார்கள் பாருங்க. அழிக்கிறவள் காளி, அவளுக்கு கருப்பு நிறம். இந்த முக்குணமும் இப்படித்தான் இருக்கிறது. காலை மலர்ந்து காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்றான் காமத்தை பற்றி சொல்லுகிற பொழுது. காமம் கருப்பு. அதனாலேதான் இரவு வந்தோடனே கெட்ட குணங்கள் வரப்பாக்குறது. இது இயல்பு. அப்போ இந்த முக்குணங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் அந்த சாத்விக குணம் வருகிற பொழுது படிக்க வேண்டும். சாத்விக குணம் வந்து படிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? குருவிடம் நாங்கள் அவருக்கு சாத்விக குணம் வர வேண்டும். அந்த நேரம் நாங்கள் பாடம் கேட்க வேண்டும். இப்ப என்ன நடக்குது? பாடசாலையிலே 8 to 8:45 மட்டும் கெமிஸ்ட்ரி. அவர் ராத்திரி வீட்டுல இருந்து அப்பதான் நல்ல புளிச்ச தயிர்ல தயிர் சாதம் சாப்பிட்டு வந்திருப்பார். உச்சமான தாமச குணம் வேலை செய்யும், வந்து தூங்குவார். அவர்கிட்ட நாங்க அந்த 8:45 பாடம் கேட்க முடியுமா? சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது பாடம் கேட்க வேண்டும். இது இயல்பு. அதனாலதான் குருகுல வாசம் பண்ணுகிற முறைமை வந்தது. இந்த குருகுலம் வாசம் பண்ணுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், குருவினுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும். குருவினுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும். அந்த
குருவினுடைய அன்பை சம்பாதிப்பது என்பது பெரிய விஷயம். அதுக்குத்தான் என்ன சொன்னார்கள் நம் பெரியவர்கள், நில்லென நின்று இரு என இருந்து சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி. நமக்கு சூத்திரமே சொல்லியிருக்கிறார்கள் தொல்காப்பியத்திலே. ஒரு ஆசிரியரிடம் மாணவன் எப்படி படிக்க வேண்டும் என்றால், உட்கார்ந்தா உட்கார வேண்டும், நில்லென்றா நிற்க வேண்டும். ஒரு ஓவியத்திலே ஒரு படத்தை வரைந்தால் அந்த படம் எப்படி அசையாமல் இருக்குமோ அந்த மாதிரி அசையாமல் இருந்து பாடுங்கள் என்று சொன்னதுதான் நம்ம தமிழ் மரபு.